ஹே எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் எம்டபிள்யூகே. நம்ம இந்த வீடியோவில் அட்வென்ச்சர் டைமோட எபிசோட் 3யோட பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 எபிசோடோட பிரேக் டவுன் நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துடுங்க. நம்ம எபிசோட் 3யோட பிரேக் டவுனை ஸ்டார்ட் பண்ணலாம். எபிசோட பிகினிங்கில் நம்ம ஃபின்னும் ஜேக்கும் சேர்ந்துட்டு பனிஷருக்கில் சறுக்கி விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க. இப்படி இவங்க விளையாடிக்கிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் எவனா போவானாங்கிற மாதிரி எந்த இடத்துக்கு போகக்கூடாதோ அங்கேயே போய் டேரெக்டாக சொல்லிடுறாங்க. நம்ம முக்கியமான ஆளுங்க இவர் தான் ஐஸ் கிங். இந்த சீரீஸில் ஒரு முக்கியமான கேரக்டர், கிட்டத்தட்ட ஒரு வில்லன் கூட சொல்லலாம். இவர் என்ன ஒரு காமெடி வில்லங்கிற மாதிரி தான் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் ஒரு முக்கியமான வில்லன். அவர் இடத்துக்குள்ளே நுழைஞ்ச மட்டும் இல்லாமல் டேரெக்டாக அவர் மேலேயே போய் சொல்லிடுறாங்க. அவர் ஏதோ இறந்த தவளை ஒரு இதை புவாசிக்கிட்டு இருக்காரு. அவரோட இருந்துக்கிட்டு எங்கே வந்திருக்கீங்கன்னு தெரியுமாடா, யார் மேலே மோதிருக்கேன்னு தெரியுமாடா, நான் தான்டா ஐஸ் கிங் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜாக் உடனே இருந்துக்கிட்டு, ஓ நீ தானே, உன்னைய பற்றி தான் ஊரே பேசிக்கிட்டு இருக்கேன், நீ தான் ஊரில் 1ஆம் நம்பர் டுபாக்கூர் அப்படின்றாரு. நான் நம்பர் 1. ஐஸ் கிங் உடனே இல்லை, நான் தான்டா ஐஸ் கிங் அப்படின்றாரு. 2 பேரும் இங்கே ஏடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஃபின்னு, யோ வெயில பாரியா எப்படி அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு, அதனால தான் நாங்கள் இங்கே கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. வர்ற வழியில் ஒரு ஹாட்டான ஜேண்டை பார்த்தேன், அவங்க கூட நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொன்ன உடனே ஜேக்கு ஷாக் ஆயிடுறாரு. என்னது ஹாட்டான ஜேண்டா, என்னடா சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உடனே ஃபின், யோ நான் அவன் அந்த மாதிரி சொல்லலையா, அவன் கொஞ்சம் சூடாக இருந்தான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவனுக்கு என்ன கான்வர்சேஷன் போட்டுக்கிறாங்கிறது நமக்கு அப்போ புரிஞ்சிருக்காது. ஆனால் அந்த ஹார்ட்டுன்ற விஷயம் நம்மளை வருங்காலத்தில் எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுன்றது நமக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். அந்த ஹார்ட்டு இதனால் ஒரு நாள் எத்தனை ஷார்ட்டு. ஓகே, இப்படி இவனுங்க அவரை மதிக்காமல் பேசிக்கிட்டே இருக்கிற பார்த்து அவர் கடுப்பாகி அவரோட சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் ஏவி விட்டுறாரு. அவனுங்க எல்லாத்தையும் செகண்ட் கணக்கில் அடிச்சு போட்டுறாங்க. ஸோ நம்ம ஐஸ் கிங் சும்மா இருப்பாரா, அவரோட பவர் யூஸ் பண்ணி டக்குன்னு ஃப்ரீஸ் பண்ணி விட்டுறாரு. 2 பேரையும் கஷ்டப்பட்டு அந்த மலைக்கு மேலே இருக்கிறவரோட கோட்டைக்கு கொண்டு போகிறாரு. வயசு தான் ஆயிடுச்சுல, அப்புறம் அங்கே போய் வச்சுருக்காங்க. அவங்க 2 பேரும் உள்ளே கூட்டு போனதுக்கப்புறம் ஒரு பெரிய அதிர்ச்சி. பார்த்தா அங்கே நம்ம பிரின்சஸஸ் எல்லாரையுமே ஜெயிலுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காரு. ஆல்மோஸ்ட் இங்கே 7 பிரின்சஸ் இருக்காங்க. யாருன்னா இந்த யாருன்னு தெரியுதா, நம்ம லம்பி ஸ்பேஸ் பிரின்சஸ்ஸு, அதுக்கப்புறம் இது ஸ்லைம் பிரின்சஸ், இவங்க தான் வைல்டு பெரி பிரின்சஸ், அதுக்கப்புறம் இது ஹாட் டாக் பிரின்சஸ், இது கோஸ்ட் பிரின்சஸ், இவங்க தான் எமரால்டு பிரின்சஸ், அண்டு இது ரேஜடி பிரின்சஸ். இந்த மாதிரி எல்லாரையுமே மொத்தமாக அடைச்சி வச்சுருக்கான். ஃபின்னு ஜேக்கும் வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கும் அதே சேர்க்க, ஐயோ இவங்களாம் ஏன் அடைச்சி வச்சுருக்கான்னு மாதிரி ஷாக்காகி கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஐஸ் கிங் ஒன்று சொல்கிறாருங்க, அது ஆக்சுவலாக அக்செப்டபுளாக தான் இருக்குது. என்ன சொல்கிறாருன்னா, இவங்க எல்லாரையும் எது பெஸ்ட்டோ அதை தான் நான் சூஸ் பண்ணி அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா இந்த மேரேஜ்ன்றது லாங் லாஸ்டிங்காக வரும், அதனால் ரொம்ப ரஷ் பண்ணி தப்பாக தேர்ந்தெடுக்கிறத விட கரெக்டாக தேர்ந்தெடுக்கணும். இதெல்லாம் சொல்கிறது சரி, ஃபிலாசபிக்கலாக பேசுகிறாப்புல. ஆனால் நீ பண்ணுறது தப்பாக பண்ணுறியாப்பா. நம்ம ஃபின்னோயோ ஒவ்வொருத்தர் வீட்டாக போய் பொண்ணு கேட்காம எதுக்கே அப்படி மொத்தம் அடைச்சி வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கட்டுப்பில் கேட்குறாரு. கேட்டால் மட்டும் இல்லாமல் அவரோட பேக்லேருந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஃப்ரூட்டை தூக்கி மூஞ்சில் எறியலாம் எறிகிறாரு. போகிற வழியில் காற்றுலே கரைஞ்சி கீழே வந்துடுது. நம்ம ஜாக் இருந்துக்கிட்டு அவரோட கையை சாவி மாதிரி பண்ணி எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறாரு. ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஜாக்கை ஐஸ் கிங் பிடிச்சிடுறாரு. ஸோ பிரின்சஸ் எல்லாரையுமே நான் ஒரு ஜாலியானவன் ஃபன்னானவங்கிறத நிரூபிக்கணுங்கிறக்காக தான் இங்கே அடைச்சி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுதான் அவரோட நோக்கம்ன்றது நம்ம இந்த எபிசோட் பார்க்கும்போதே தெரியும். என்னன்னா நிறைய ஃபன்னாக எதாவது பண்ணலாம், நான் உங்களுக்கு கதை வாசிக்கிறேன், அப்படி இல்லைனா இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கொண்டு வந்து நீங்கள் எல்லோரும் வாசிங்க, நான் ஒன்று வாசிக்கிறேன், நம்ம எல்லாம் என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது நான் போர் அடிக்கிற பர்சன் கிடையாது, நான் ஒரு ஃபன்னான பர்சன் தான் அப்படிங்கிறத அவர் நிரூபிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கார் அகைன் அண்ட் அகைன். பட் இருந்தாலும் இங்கே உள்ள யாருக்குமே ஒரு சுத்தமாக பிடிக்கல. ஆமாங்க, இப்படிலாம் பண்ணால் யாருக்கு பிடிக்கும். ஸோ 1-2-3 இடத்துல அவர் அப்படியே கோவப்படுற பார்த்தாலே இவங்க எல்லாரையும் ரொம்ப கட்டாயப்படுத்தி தான் இங்கே வச்சுருக்காருன்னு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் எல்லா பிரின்சஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் என்கிட்ட உனக்கு எந்த ஸ்போர்ட் பிடிக்குன்னு கேட்குறான் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்களேன், நம்மளாம் யோசிப்போம்ல, இப்போ ஒரு பொண்ணு பார்க்குறோன்னா, வா இந்த பொண்ணுக்கு நமக்கு பிடிக்கிற ஸ்போர்ட்ஸ் பிடிச்சா எப்படி இருக்கும், கிரிக்கெட் பார்த்தா நல்லாயிருக்கும், இல்லை WWE பார்த்தா சூப்பராக இருக்கும்ல, அப்படிலாம் யோசிப்போம்ல. அந்த மாதிரி கூட மனுஷன் யோசிச்சிருக்காரு. எல்லாரையுமே இங்கேருந்து காப்பாற்றி கொண்டு போகணும். அதுக்காக இன்னொரு பிளான் போடுறாரு. என்னன்னா, நீங்கள் எல்லோரும் உள்ளே நின்றுக்கிட்டு அப்படியே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற மாதிரி சீன் போடுங்க. அதாவது உண்மையாக என்ஜாய் பண்ணல யாருமே, ஆனால் உள்ளக்கெல்லாம் நல்லா ஜாலியாக இருக்கும்போது ஒரு புத்தாட்டம் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. இதை பார்த்துட்டு அந்த ஐஸ் கிங் உள்ளே வருவான். அந்த நேரத்தில் அவனை மடக்கி பிடிச்சிடலாம். இதுதான் ஃபின்னோட பிளான். ஸோ ஐஸ் கிங் உள்ளே போன கேப்பில் இது எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அவர் போயிட்டு வந்தோடனே கரெக்டாக அவங்களோட பிளான் ஆரம்பிச்சிடறாங்க. எல்லாருமே அவன் பாட்டுக்கு ஆடாமல் அவன் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. வித்தியாசமாக ஆடிக்கிட்டே இருக்கானுங்க. இதை பார்த்துட்டு என்னடா என்னைய விட்டு ஜாலியாக இருக்கீங்க, ஏன்னா நானும் ஒரே வேகமாக உள்ளே வராரு, ஒரே போடுது அடிவாங்க. நம்ம ஐஸ் கிங் அப்படியே கனவுல ஏதோ ஒரு இடத்துல வானத்தில் மிதந்துக்கிட்டு இருக்காரு. அப்போது அவர் ஒரு ஆந்தையை பார்க்குறாரு. இந்த ஆந்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா அடுத்தடுத்த எபிசோட ஒரு ஆர்க்கில் இது ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகுது.
அந்த ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லுதுன்னா, தம்பி நீ ஒரு சோசியோபேத்னா ஃபஸ்ட்டு யாருன்னா, இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட இன்ட்ரோவர்ட் மாதிரி, அதாவது ஆன்டி சோஷியல் பர்சன்ஸ். இவங்க எல்லாருக்குமே இந்த சோஷியல் ஈவெண்ட்ஸில் பங்கு பெறதோ இல்லை மக்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதோ பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் எது ரைட்டு எது ராங்கு, இது பண்ணால் ரைட்டு இது பண்ணால் தப்பு, இதை பற்றின விஷயங்கள்லாம் கிளியராக அவங்க யாருக்குமே தெரியாது. ஸோ அவங்களுக்கு தோணுன விஷயத்தை குண்டக்க பண்ணுவாங்க. ஸோ இந்த எபிசோடு முழுக்க நம்ம ஐஸ் கிங் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அந்த சோசியோபதிலும் வெளில வந்து நார்மலான பர்சன் ஆகலான்னு பார்த்தாரு. என்ன அவருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி முடியாமல் போயிடுச்சு. அதுவுங்க இந்த பர்டிகுலர் சீனில் இவர் அந்த ஆந்தையை ஒன்று திட்டிட்டு அப்படியே சுற்றுவார். அப்போ அவரோட சைடில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டேட் ஒட்டியிருக்கும். அது பார்க்க பெண் குயின் மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குங்க, இவருக்கு பெண் குயின்னா கிட்டத்தட்ட குழந்தைங்க மாதிரி தான் பார்ப்பாரு. பட் எதுக்கு அதை அங்கே டேட்டோ பண்ணியிருக்காரோ எனக்கு புரியவில்லை. என்ன சொல்ல வராங்கன்னே புரியலை. அந்த பிரின்சஸ் எல்லாத்தையுமே காப்பாற்றிட்டு ஜேக்கும் ஃபின்னும் போய்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஸ்லைம் பிரின்சஸ் ஜேக்கை தூக்க சொல்லிவிட்டு எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. இவளை கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம ஃபின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம ஜாக்கிக்கிட்ட ஐயோ என்னைய வட்ட வந்து காப்பாற்றியா அப்படின்றாரு. ஜாக்கு கொடுத்த காசுக்கு மேலே நடிக்கிற மாதிரி, ஏமா அவன் நைட்டு தூங்கும்போது பெட்டில் டெய்லி ஒன்றுக்கு போயிடுவான், அவன் கூட எப்படி குடும்பம் நடத்துவாங்கிற மாதிரி கேட்குறாரு. இப்படியா இந்த எபிசோடு இந்த இடத்துல முடியுது. தேங்க்ஸ் கைஸ் ஃபார் லிசனிங் மை வீடியோ ஃபுல்லி. என்னோடய வீடியோ அந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. வேறு மாதிரி ஏதாவது வீடியோ போகணும், வேறு எக்ஸ்ப்ளனேஷன் போகணுன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.